2024 டிசம்பர் மாதம் எங்களுடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை பால்மாதி மயோக் என்ற இடத்துல கொண்டாடுவோம் என்று சொல்லி போயிருந்தோம். ஸ்பெயின் நாட்டுக்குரிய ஒரு குட்டி தீவு, மிக அழகான இயற்கை எழில் நிறைந்த தீவு என்று தான் சொல்லணும். ஆடம்பரமற்ற அமைதியான வாழ்க்கையை விரும்புகிறார்கள் இந்த தீவுக்கு சென்று வரலாம். செலவும் ஐரோப்பா நாட்டு செலவுக்கு ஏற்றமாய்த்தான் அந்த நாடும் செலவிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது ஸ்பெயின் நாட்டுக்குரிய தீவு என்பதால் விலையும் பிரான்ஸ் நாட்டுக்குரிய சராசரி விலையாகவே அங்கே இருந்தது. நாங்கள் சென்றது குளிர்காலம் என்றதால் வாடகைக்கு எடுக்கக்கூடிய வீடுகள் கொஞ்சம் மலிவாக இருந்தது. கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும். ஆகவே உணவுப் பொருட்களும் வாடகைக்கு எடுக்கிற வீடுகளும் மிக அதிகமான விலையில தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் கோடை விடுமுறைக்கு செல்றது என்று சொன்னால் மிக தொகையான பணத்தை செலவழிக்கணும். அந்தளவுக்கு எங்களுக்கு வருமானமும் இல்லை, செலவழிக்க முடியாது என்பதால் ஒரு குட்டி தீவை குளிர்காலத்தில் சென்று பார்த்துட்டு வருவோம் என்று ஒரு முடிவெடுத்துட்டு ஓடிப்போய் சென்று பார்த்துட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 3 நாட்கள் தான் அங்கே நின்று நாங்கள் ஏற்கனவே ஒரு பேய் கதை சொல்லியிருந்தேன்னா அதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்கிறீங்க. அடுத்த முறை அதை பற்றின கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு பேய் கதையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த பீச்சை பற்றி சொல்கிறேன். எல் அரனல் அல்லது சரணல் அல்லது அரனல் என்று அழைக்கப்படுற ஒரு பீச் தான் நான் நிற்கிற பீச். இந்த பீச்சில் ஒரு பக்கம் கடற்கரையும் இன்னொரு பக்கம் முழுவதும் கடைகளுமாக இருக்கிற ஒரு அழகான பீச். கிட்டத்தட்ட ஹோல் ஃபேஸை நினைவுபடுத்துகிற ஒரு பீச்சாக தான் இந்த பீச் இருக்குது. மிக அழகான ஒரு கடற்கரை, மிக மிக அழகான ஒரு கடற்கரை, நல்ல ஒரு தன்மையான மண், உடம்புல ஒட்டாத மாதிரி, உடுப்புகள் ஒட்டாத மாதிரியான தன்மையான மண், மிக ஆழமான ஒரு கடல், அதிகமாக அலை வந்து விளையாடக்கூடிய ஒரு அழகான கடல். ஆனால் இவ்வளவு அழகு இருந்தும் எங்களால் அந்த நீருக்குள்ளே இறங்கி விளையாட முடியாத அளவுக்கு குளிர். டிசம்பர் மாதம் என்று சொன்னால் ஐரோப்பா நாடுகள் எல்லாமே குளிர்தான். அப்படித்தான் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற இந்த பால்மாதி மயோர்க்காவும் குளிர். இன்டர்நெட்டில் பார்த்த பொழுது அங்கு பிரான்ஸ் நாட்டை விட குளிர் குறைவு என்று கருதப்பட்டிருந்ததால் நாங்களும் எங்களுடைய ஆடைகளை மிக குறைவாக குளிர்காலத்துக்கு அல்லாத ஒவ்வாத ஆடைகளாக கொண்டு போயிட்டோம். அங்கு போய் இறங்கினால் மிக குளிராக இருந்தது. முக்கியமாக எப்பொழுதும் கடல் சார்ந்த மண்ணுக்கு நாங்கள் போவோமே ஆனால், அதாவது நெய்தல் நில மண்ணுக்கு போவோமே ஆனால் கோடை காலத்தில் கூட குளிர் அதிகமாக இருக்கும். அந்த நாட்டவர்களுக்கு அந்த காலநிலை வெப்பமாக இருக்கலாம். ஆனால் பாரிஸ் போன்ற நகரங்களில் வாழ்கிற எங்களுக்கு இந்த கடற்கரை அண்டி இருக்கிற பட்டினங்கள் எல்லாம் மிக குளிர்மையாகத்தான் இருக்கும். இந்த ஆண்டு கூட நாங்கள் நோர்முந்திக்கு போய் மிக கடினப்பட்டு வந்த நாங்கள், அதுக்கும் கோடை காலத்தில். கோடை காலத்திலேயே நோர்முந்தியில் நிற்க முடியாத குளிர் என்று சொன்னால் பால்மாதி மயோர்க்கா என்ற இந்த தீவில் அரனல் என்ற இந்த பீச் கரையோரத்தில் குளிர்காலம், அதாவது டிசம்பர் மாதம் எப்படி குளிராக இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. இருந்தாலும் அந்த கடற்கரையை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆவலையும் ஆசையிலையும் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நானும் பிள்ளைகளும் என் கணவரும் அந்த கடற்கரை மணலோரம் காலார நடந்து அந்த தண்ணிக்குள்ளே குளிர்ந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி கால்களை நனைத்து அந்த மணல் மீது அமர்ந்து சிப்பி சோகி என்ற பொருட்களை எல்லாம் சேகரித்து கொண்டு அந்த கடல் காற்றை சுவாசித்து விட்டுத்தான் எங்களுடைய ஃப்ளைட்டை எடுத்து பிரான்ஸ் நாட்டுக்கு திரும்பினோம். மிக மனவருத்தமான விடயமாக இருந்தது. கடற்கரைக்கு வந்து குளிக்க முடியாமல் போயிட்டுதே என்ற கவலை. ஆனால் இதே பிழையை நாங்கள் மறுபடியும் செய்திருந்தோம். டிசம்பர் 2024 இந்த நாட்டுக்கு போனது போல பிப்ரவரி 2025 துனிசியா நாட்டுக்குரிய ஜேர்பா என்ற தீவுக்கும் சென்றிருந்தோம். எதற்காக அப்படியான ஒரு பிளான் போட்டு சென்றோம் என்று சொன்னால், கோடை விடுமுறைக்கு சுற்றுலா பயணிகளின் வரவு அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும், மக்கள் கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கும். ஆகவே ஆப்பிரிக்கா தீவில் இருக்கிற ஜேர்பா தீவு பிப்ரவரி மாதம் கொஞ்சம் குளிர் குறைவாக இருக்கும் என்று அங்கே போய் இறங்கினால் அங்கேயும் இதே கதிதான். குளிர் தாங்க முடியாமல் ஜக்கெட்டை போத்து கொண்டு திரிய வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிட்டுது. அதாவது பட்டினப்பாக்கம் அல்லது பட்டினம் சார்ந்த ஊர்கள், அதாவது கடல் நிறைந்த ஊர்கள் எல்லாமே கோடை காலத்திலையும் சரி குளிர்காலத்திலையும் சரி குளிரத்தான் தரும் என்றதில் நான் புரிந்து கொண்டேன். நீங்களும் அதை புரிஞ்சு கொண்டு நடவுங்கோ. எப்போ கடற்கரை அண்டிய ஊர்களுக்கு போனாலும் விண்டருக்கு ஏற்ற மாதிரியான உடுப்புகளை முக்கியமாக கொண்டு போங்கோ. கடலுக்குள்ள இறங்கி குளிக்கக்கூடிய மாதிரியான தருணம் பகல் நேரத்தில் கிட்டினாலும் கூட மாலை 4-5 மணிக்கு பிறகு அங்கு குளிர் வந்து எங்களை வாட்ட தொடங்கிடும். ஆனால் கடலில் இறங்கி குளிக்காமல் கரையில் இருந்து அந்த இயற்கை எழில ரசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலநிலையாக இருந்தது. சூரியன் இருந்ததால் குளிராக இருந்தாலும் எங்களால் அந்த காலநிலையில் நிற்கக்கூடிய மாதிரி இருந்தது. தண்ணிக்குள்ளே தான் போக முடியவில்லை, குளிக்கத்தான் முடியவில்லை ஒழிய
அந்த கடற்கரையில் நிற்கக்கூடிய மாதிரி இருந்தது. மிக அழகான கடற்கரை. நீங்களும் பார்த்து மகிழுங்கோ. நீங்களும் இப்படி கடல் சார்ந்த இடங்களுக்கு போவதாக இருந்தால் என்னுடைய ஆலோசனையை கேட்டு நல்ல ஆடைகளை, அதாவது குளிர்கேற்ற ஆடைகள் எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த விடுமுறையையும் உங்களால் நல்லபடியாக கழிக்க முடியும் என்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.